இவளை எப்படி கோயிலுக்கு வான்னு கூப்பிடுறது? என்ன சஞ்சீவ் என் வீட்டு வாசல்ல நிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஒன்னும் இல்லாமையா சஞ்சீவ் என் வீட்டு வாசல்ல நிக்கிற? கேட்டியாடா, அப்பா நம்மள பார்க்க வரலையா? இத நீ நம்புற? பாத்தியா சஞ்சீவ், நீ சொல்றத நம்ம புள்ள கூட நம்ப மாட்டேங்கிறான். ஏய், என்ன சஞ்சீவ்னு கூப்பிடாதுன்னு சொல்லிருக்கேனா இல்லையா? சரி, கோவப்படாத. எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம் வா. உன் வீட்டுக்குலாம் நான் வரமாட்டேன். வீட்டுக்குள்ள வரமாட்டியா? நீ என்ன பார்த்து பேச தானே வந்திருக்க, அப்போ வீட்டுக்குள்ள வந்தா என்ன? உன்னை பார்த்து யாரு பேச வந்தா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இங்க நல்லா காத்து வருது, அதான் நின்னுட்டு இருக்கேன். இங்க பாரு, என்ன? எனக்கு ஏற்கனவே காது குத்திட்டாங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா சஞ்சீவ்? நீ ஏதோ வேலையா தான் இங்க வந்திருக்க. என்ன விஷயம் சொல்லு. இல்ல, வர்ற வழியில நம்ம ஊர் பூசாரிய பார்த்தேன். அந்த 48 நாள் மண்டல விரதம் முடிஞ்சிருச்சு, கோயிலுக்கு வந்து மாலையை கட்டிட சொன்னாரு. அதான் வந்தேன். இதான் விஷயமா? இல்லனா நீ எதுக்கு இங்க வரப்போற? மாலையை கட்டணுமா? அதுக்கு நீ கோயிலுக்குள்ள போயிருக்கணும். இங்க எதுக்கு வந்த? ஏய், தெரியாத மாதிரி பேசாத. நீ தானே எனக்கு மாலையை போட்டு விட்ட. வா, நீ தான் வந்து மாலையை காட்டணுமா? பூசாரி சொன்னாரு. வா, கிளம்பு, கோயிலுக்கு போலாம். மாலையெல்லாம் கழட்ட வேணாம் சஞ்சீவ், அது இப்படியே இருக்கட்டும். இதான் உனக்கு நல்லா அழகா இருக்கு. உனக்கு என்னடி பிரச்சனை? எது காட்ட வேண்டாம்? மாலையை கழட்டினாதான் நீ குடிக்கிறதுக்கும் அடிதடிக்கும் போயிடுவியே. அதனால மாலையை கழட்டாமலே இருக்கலாம், அதான் நல்லது. நீ மாலையோடயே இரு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு மாலையை கழுத்துல போட்டு ஓரா பேசிட்டு இருக்க. வா, வந்து கழட்டு. வா. எதுக்கு கையில பிடிக்கிற? வான்றல்ல. சஞ்சீவ், வா. பயமா இருக்கு, அடிச்சு பிடிச்சு போட்டு போறாண்டி. பாவம், புள்ள தேச்சு பொண்ணா வேற இருக்கா. என்னடி இது? ஏய், அங்க பாத்தியா? சஞ்சீவ் கையை விடு. பிடிச்சு எடுத்துட்டு வரேன். என்னக்கா இது இப்படி ஏத்திட்டு போறான்? என்ன என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஏன் புருஷன் என் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு, உங்களுக்கு என்ன? ஏன் புருஷன் பொண்டாட்டி ஒன்னா கையை பிடிச்சிட்டு போறது நீங்க பார்த்ததே இல்லையா? வேலையை பார்த்துட்டு போங்கம்மா, போங்க. ஏய் ஏய் ஏய், நான் புருஷனா? நான் புருஷனா? புருஷன் தானே பொண்டாட்டி கையை உரிமையா பிடிக்க முடியும், அதத்தான் சொன்னேன். வா. ஏய், எங்க போற? வீட்டுக்கு. வீட்டுக்கு? இரு சஞ்சீவ், மெதுவா. என்ன பாக்குற? வா. வா பாண்டி, வா. பூசைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சா? ரெடி பண்ணியாச்சு பாண்டி. போங்க, போய் ஆரம்பிங்க. பாண்டி, முனீஸ்வர சிலை கிட்ட போய் பூஜை பண்ணி. சிலை கிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீங்க இங்கேயே ஆரம்பிங்க. முக்கியமான வேலை இருக்கு. போங்கன்றல. சரில. ஓம் சக்தி போற்றி, ஓம் ஆதிபரா சக்தி போற்றி, ஓம் உமேவளே போற்றி, ஓம் ஆதிபரா சக்தி அகிலத்தை காப்பவளே அகிலாண்டேஸ்வரியே போற்றி, ஓம் பராசக்தி ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர் தாயே போற்றி, ஓம் வெக்காளி அம்மா தாயே போற்றி, ஓம் உலகத்தை காப்பவளே போற்றி. சாமி, சஞ்சீவ் ஒரு மண்டலத்துக்கு உனக்கு மாலை போட்டு நல்லபடியா விரதத்தை முடிச்சிட்டான். ஓம் சமயபுரத்தாலே போற்றி, அகிலாண்டேஸ்வரியே தாயே. இனிமே அவன் எப்பவுமே குடிக்க கூடாது. அவன் குடிக்காம திருந்தி அடுத்தடிக்கு போவாம நல்லவனா இருக்கணும். அதுக்கு நீதான் சாமி துணை நிக்கணும். ஓம் மங்காள பரமேஸ்வரி தாயே போற்றி. என் வேண்டுதலை நிறைவேற்றி வை. ஆண்டி பைக்கு இங்க நிக்கு. என்ன அபி வீட்டுக்கிட்ட இருக்கு?
அங்க ஏன் வண்டியை இங்கே நிப்பாட்டி இருக்கு? சரி, வீட்டில் இருக்கானான்னு பார்ப்போம். அப்பா வேண்டாம். எதுக்கும் கடையில் விசாரிச்சு பார்ப்போம். வாங்கண்ணே. இல்ல முத்து, பாண்டி எங்கள தெரியலையாண்ணே. டேய், உனக்கு தெரியாம இருக்காது, பொய் சொல்லாதல. நெசமால எனக்கு தெரியாதுண்ணே. மழுப்பாத, ஒழுங்கா சொல்லு. பாண்டி வீட்டில் தானே இருக்கான். பாண்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்தாருண்ணே. அந்த எதிர் வீட்டு பிள்ளைய கூப்பிட்டாருண்ணே. ஏதோ சண்டைன்னு நினைக்கிறேன். அப்புறம் பாண்டி அந்த பிள்ளை கையை பிடிச்சி கோயிலுக்கு வந்து கூட்டு போயிட்டாருண்ணே. பாண்டி எதுக்கு அபிய கோயிலுக்கு கூட்டிட்டு போனா? தாயே, காணுமே, எங்க போய் தொலைஞ்சான்? அக்கா அங்க இருக்கானா? அம்மா தாயே, போங்கிறேன். இந்த அம்மா அபி ஆரத்தி எடுத்துக்கோ. அம்மா தாயே, எல்லாரும் நல்லபடியா வச்சுக்கோமா. சரி, சீக்கிரம் மாலையை கட்டுங்க. இரு, அவசரப்படாத பாண்டி, கொஞ்சம் பொறு. சரி, ஆமா பூசாரி, சீக்கிரமா கழட்டி விடுங்க. எனக்கும் பாண்டிக்கும் ஒரு முக்கியமான சொல்லி இருக்கு. ஆமா, சீக்கிரம். என்ன சொல்லி? பூசாரி, நெப்போலியனை போய் பார்க்கணும். யார் அது நெப்போலியன்? அவர் ஜானக்ஸா ஃப்ரெண்டு. அவரெல்லாம் உனக்கு தெரியாது, சீக்கிரமா கழட்டி விடு. என்ன பங்கு? அம்மா தாயே, இந்த பொண்ணு அபி வேண்டுதல நீதாம்மா எப்படியாவது நிறைவேற்றி கொடுக்கணும். ஓம் சக்தி பராசக்தி ஆதிபராசக்தி. பங்கு, இன்னைக்கு குடிக்கிறோம். அபி, முனீஸ்வரனை வேண்டிக்கிட்டு பாண்டி கழுத்துல இருக்கிற மாலையை கட்டி இந்த பால்ல போடுமா?
என்ன பூசாரி எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது பாண்டி. கணேஷா வா போலாம் wine shop. போவோம். ஒயின் ஷாப்புக்கா? ஆமா, பின்ன அவசர அவசரமா கூட்டியாந்து உன்னை மாலை எது காட்ட வச்சான்? சரக்கடிக்கு தானே? ஐயோ, என்ன மாலை எடுத்ததும் உடனே குடிக்கணுங்கிறான். இல்ல சஞ்சீவ், நீ குடிக்க கூடாது. தங்கச்சி ம், அபி, ம். பாண்டிய நீ குடிக்க கூடாதுன்னு சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை தண்ணி குடிக்காதன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ம், ம், ம். பாண்டி குடிக்க கூடாதுன்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? அவன் போட்டிருந்த மாலைய நீ கழட்டி இருக்க கூடாது. நீயே பாண்டி கழுத்துல இருக்கிற மாலைய கழட்டிவிட்டு இப்ப குடிக்க கூடாதுன்னு சொன்னா எப்படி? இது எப்படி தெரியுமா இருக்குது? இந்த ஜெகன் மோகினி படம் பார்த்திருக்கியா? அதுல மந்திரிச்சு தாயத்தை கட்டுவாங்க. அந்த ஆவி எப்போ தாயத்தை கழட்டுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கோம். அத கழட்டின உடனே டபார்னு வந்து உட்கார்ந்துக்கோ. அந்த மாதிரி தான் நாங்களும். நீ இப்ப மாலைய கழட்டினதுனால கபக்குன்னு போய் நாங்க இப்ப ஒயின் ஷாப்ல உட்கார்ந்துக்க போறோம். என்ன பங்கு? ஏலே, இதெல்லாம் எதுக்கு அவட்டே விளக்கமா சொல்லிட்டு வால. சஞ்சீவ், சஞ்சீவ் வேண்டாம் சஞ்சீவ். சஞ்சீவ், சஞ்சீவ் நில்லு. வேண்டாம் சஞ்சீவ். பாரு, நீ குடிக்க போக கூடாது. நான் போக விட மாட்டேன். உன்கிட்ட யார் அனுமதி கேட்டா? படி. சஞ்சீவ், சஞ்சீவ், சஞ்சீவ். வண்டி எடுமாப்ல. அபி, நீ முனீஸ்வரனை வேண்டிக்கிட்டு பாண்டி குடிக்க கூடாதுன்னு அவனுக்கு மாலை போட்ட. உன் வேண்டுதல் நிறைவேறிடுச்சு. பாண்டி நல்லபடியா மாலையை கட்டிட்டான். முனீஸ்வரன் தன்னை தேடி வந்த யாரையும் கைவிட்டதே இல்ல. உன்னையும் கைவிட மாட்டாருமா? நீ வேணா பாரு, பாண்டி கண்டிப்பா குடிய விட்டு திருந்திடுவான். ஐயோ, ஏய், இவன் இருக்கானே. பின்னாடி வா. என்ன பாண்டி? பின்னாடி என்ன இருக்கு? பின்னாடி அந்த சோறு இருக்கு. ஏய், நக்கல. எங்க திரும்பு, திரும்பு. அது. பத்தியா? பீர் பாட்டில் சைஸ் இல்ல, பீர் குடிக்க வந்துட்டேன். இல்ல பாண்டி, நாமெல்லாம் ஒரே எண்ணம். அதுக்கு அதை எடுத்துக்கிறேன். பீர் வேணுமா? தோப்புக்காரன் போட்டு எடுத்துட்டு போ. போடு தோப்புக்காரன். பீர் பாட்டில் மேல வை. பீர் பாட்டில் தலையில வை. போடு. மச்சான், பாட்டில் மேலேயே பாட்டில் இருக்கு பாத்தியா? போதுமா பாண்டி? போடா, என் வீடு தப்பிச்சது. பாண்டி, ஆலயம் இப்படி நாம சந்தோஷமா இருந்து எவ்வளவு நாள் ஆச்சு. அண்ணா இந்தாங்கண்ணே. ஆடடா. வாடா. அண்ணே, சைடிஸ் என்னென்ன வேணும்? சிக்கன், முட்டை, மீன், நண்டு எல்லாம் சிக்கன், இருக்குண்ணே. சிக்கன் சிக்கன் அண்ணே, எடுத்து சரி நான் கொண்டு வந்துடுறேன். அத வரனே. இல்ல கணேசா, இந்த செல்லத்தை பார்த்து என்னென்ன வேணும்? எவ்வளவு நாள் ஆச்சு. ஆமா ஆமா, ரொம்ப நாளாச்சு. ஆமா பாண்டி, எலி எள்ளுக்கு காயுதுன்னா அதுக்காக எலி புழுக்க எதுக்கு காயணும்? அபி உனக்கு மாலை போட்டுட்டா, நீ குடிக்காம இருந்த. உன்னால என்னையும்ல பட்டினி போட்ட. யாரு? நீ குடிக்காம இருந்த. அப்படி சொல்லல பாண்டி, உன் கூட சேர்ந்து குடிக்காம பண்ணிட்டியேன்னு சொல்ல வந்த. சரி சரி சரி, ஓபன் பண்ணி ஊத்து ஊத்து. இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு குடிக்க போறோம்ல, உடனே குடிக்க கூடாது. சாமி கும்பிட்டு தான் குடிக்கணும். சரியா? அதுவும் கரெக்ட் தான். சாமி கும்பிட்டே சாப்பிடலாம். ஆஹா, கடவுளே, நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு குடிச்சு கூத்தடிக்கிற மாதிரியே எப்பவும் ஒன்னாவே குடிச்சிட்டு சுத்தணும். அதுக்கு நீதான் சாமி எங்களுக்கு துணை இருக்கணும். நீதான் துணை இருக்கணும்.
பாரு, என்ன கடுப்பேத்தாத, மரியாதையே கொடு. முடியாது. பாரு, சொன்னா கேளு, ஒழுங்கா கொடுத்துரு. முடியாது. நீ குடிக்க கூடாது. பாரு, நான் உன் வழிக்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தேவையில்லாம என்ன சீண்டாத. ஒழுங்கா நான் கேட்கும் போதே கொடுத்துரு, அதான் உனக்கு நல்லது. நான் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன்ல, குடுக்க முடியாது. குடுன்றல விடு. குடுக்கற முடியாது. சொன்னா கேளு, குடுன்றல விடு சஞ்சீவ். அச்சோ, சரக்கு போச்சே. ஏய், இதுக்கு பாட்டில் உடைச்ச? இதோட விலை என்னன்னு தெரியுமா உனக்கு? இப்படி பண்ணிட்டியே, அத போய் உடைச்சிட்ட. நான் தான் உன்னை குடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு குடிக்க வந்த? என்ன எதுக்கு குடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க? நான் குடிப்பேன். நீ யாரு என்ன கேக்குறதுக்கு? நான் யாரா? நான் உன் பொண்டாட்டி. உன்னை கேள்வி கேட்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் கேட்பேன். பாண்டிய, என்ன புருஷன் பஞ்சம் சண்டையா? ஏய், போ வெள்ள. நீ வராம நான் போக மாட்டேன் சஞ்சீவ். பாரு, என்ன குடிக்க விடாம கெடுத்து போக மாட்டேன்னு வர சொல்றியா? ஒழுங்கா போயிடு. அந்த குடிய கெடுத்தாதான் தப்பு. குடிக்கிறத கெடுக்கிறது தப்பே இல்ல. நீ வா, நம்ம போலாம். ஏப்பா பாண்டி, ஏன் பொஞ்சாதி கொஞ்சம் வெளியே அனுப்புப்பா. வீட்டுலதான் பொஞ்சாதி குடிக்காதன்னு தொல்லை பண்ணான்னு இங்க வந்தா இங்கேயும் பொஞ்சாதி வந்து தொல்லை பண்ணுவா. வெளியே அனுப்புப்பா. ஏயா, உன் பொண்டாட்டி உன்னை குடிக்காதன்னு சொன்னா அது உனக்கு தொல்லையா? இப்படி குடிச்சு குடிச்சு உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க. ஒழுங்கா வேலைக்கு போய் வீட்டுல பொண்டாட்டி கிட்ட காசு கொடுக்காம அவங்கள இப்படி கஷ்டப்படுத்துறீங்க. அப்படி என்னதாயா இருக்கு இந்த குடியில? சொர்க்கம் இருக்குமா, அத குடிச்சு பார்த்தா தானே தெரியும். என்ன பாண்டி, அந்த கர்மத்தை விட்டு தொலைச்சாதான் என்ன? அதெல்லாம் முடியாதுமா. ஏய், நானே கடுப்புல இருக்கேன். ஒழுங்கா ஓடி போயிடு. சொர்க்கமா? ஏமா, உன் புருஷன் குடிக்க போனா அவன் பாட்டில உடைச்சா, என் பாட்டில எதுக்குமா உடைச்சா? குடிக்கிறதே தப்புங்கும் போது அதை யார் பண்ணாலும் தப்புதான். உங்க பாட்டில் இல்ல, இங்க யாரு குடிச்சாலும் அவங்க பாட்டில் எல்லாத்தையும் உடைப்பேன். என்ன, நாங்க குடிச்சாலும் உடைப்பியா? ஆமா. ஐயோ, வாங்களே வேற எங்கேயாவது போய் அடிப்போம். வாச்சிக்கிறோம். சாவடிக்கிறாளே. பாண்டி இன்னைக்கு தான் மாலைய கலட்டினா. அவன் கூட சேர்ந்து ஜாலியா முட்டை குடிச்சு மட்டையாவலான்னு பார்த்தா இப்படி அநியாயமா அபி என் கனவுல புல்டோசரை வச்சு ஏத்திட்டாளே. ஏண்டா டேய், பாண்டி கல்யாணம் பண்ணதுக்கு நான் ஏன்டா குடிக்காம இருக்கணும்? ஐயோ. ஏலே கணேசா, பாண்டி போயிட்டானா? ஆமா. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா குடிக்கலாம். பாண்டே, இல்ல இல்ல இல்ல, என் பேரு ஏன் குடிக்கிற? அப்பாடா, நான் கூட எங்க எனக்கு சரக்கு கிடைக்காம குடிக்காம போயிருவணும்னு நினைச்சேன். பேச மாட்டியா நீ? நான் வாங்கிட்டு வந்த பீரை நீ எடுத்து குடிச்சிட்ட. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. வரட்டுமா? காசு ஏதாவது வச்சிருக்கியா? அது ஏன் பண்ணையா? பாண்டியே, இதோ வரேன். ஐயோ, என்னடா இப்படி பண்றானுங்க? இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சனோ, இனிமேல் சரக்கே அடிக்க மாட்டேன். எனக்கு சிரிப்பு வருதுடி.
ஏ ருக்கு ருக்கு என்னங்க கொஞ்சங்க வாயேம்மா. என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? முத்தலைக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த பாரு, இதான் பையன் போட்டோ. பையன் ரொம்ப அழகா இருக்காங்க. இன்னைக்கு சாயந்தரமே பொண்ணு பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க.